அமைதி காத்து மறைந்த தமிழகத்து கரும்புலி தம்பி முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கரும்புலி முத்துக்குமாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஈழ விடுதலை களத்தினிலே வீரச்சாவை அழைத்துக் கொண்ட கரும்புலி முத்துக்குமாருக்கு, கரும்புலி முத்துக்குமாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். வென்றெடுப்போம், 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 வென்றெடுப்போம். தமிழர் ஒற்றுமையை வென்றெடுப்போம், வென்றெடுப்போம், வென்றெடுப்போம். தமிழ் ஈழத்தை வென்றெடுப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஈழ விடுதலை களத்தினிலே வீரச்சாவை அணைத்துக் கொண்ட தமிழகத்து கரும்புலி முத்துக்குமாருக்கு வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்டவர்கள் தீக்குளித்து ஈகம் செய்தார்கள், தமது உயிரை ஈகம் செய்தார்கள். அவர்களின் குடும்பத்தினருக்கு இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் நாமும் சேர்ந்து அன்று உருவாக்கிய இயக்கம் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் 3 லட்சம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்பட்டது. அதிலே சில குடும்பத்தினருக்கு வழங்கப்பட இயலாமல் போய்விட்டது. 10க்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்திலே உயிர் நீத்தார்கள் என்றால் அதில் 3 பேர் நேரடியாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள். கடலூர் தமிழ்வேந்தன், அன்னவெளி ஆனந்தராஜ், சென்னை எழில் வளவன். இந்த 3 பேரும் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள். அவர்களில் ஆனந்தராஜ் குடும்பத்திற்கும் எழில் வளவன் குடும்பத்திற்கும் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் நிதி வழங்கப்படவில்லை. வேறு ஒரு சிலருக்கும் அப்படி வழங்கப்படவில்லை என்று அறிகிறோம். ஆகவே இன்றைக்கு நம்மை இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்திலே ஒரு சக்தியாக கருத நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களுக்கு மனம் வரவில்லை. ஆகவே நாம் முத்துக்குமாரோடு உயிர் தியாகம் செய்த அனைவரின் குடும்பத்திற்கும், நிதி வழங்கப்படாத குடும்பத்தினருக்கு, குறிப்பாக நிதி வழங்கப்படாத குடும்பத்தினருக்கும் நமது கட்சியின் சார்பில் நிதி வழங்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து இன்றைக்கு அந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறோம். நம்முடைய கட்சி பணக்கார கட்சி அல்ல,
ஆகவே தலா 3 லட்சம் வழங்க இயலாது. அப்படி தலா 3 லட்சம் வழங்க வேண்டுமானால் வழங்கப்படாத குடும்பத்தினருக்கெல்லாம் வழங்குவது 10 பேர் என்றால் 10 3 30 லட்சம், ஒருவேளை 5 பேர் என்றால் 5 3 15 லட்சம் வழங்குவதற்கு வலிமை இல்லை. ஆகவே வழங்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் வழங்கப்படாத குடும்பத்தினருக்கும் நம்முடைய கட்சியின் சார்பில் நிதி வழங்குவது என்கிற ஒரு முடிவை எடுத்து அனைவருக்கும் நாம் தகவல் கொடுத்தோம். இன்றைக்கு வந்திருப்பவர்கள் 4 பேர். கடலூர் தமிழ்வேந்தன் குடும்பத்தினர், அன்னவெளி ஆனந்தராஜ், எழில் வளவன், உடையார்பாளையம் ராஜசேகர், கீழவெளி. இந்த 4 பேர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதிலே கடலூர் தமிழ்வேந்தன் குடும்பத்தினருக்கு நாம் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்திலேயே இருந்து பணியாற்றிய காலத்தில் 3 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு விட்டது என நாம் அறிகிறோம். மற்ற 3 பேருக்கு இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் நிதி வழங்கப்படவில்லை. அதில் 2 பேர் விடுதலை சிறுத்தைகள், ஒருவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், உடையார்பாளையம் கீழவெளி ராஜசேகர். ஆகவே அந்த 3 குடும்பத்திற்கும் தலா 1 லட்சம் ரூபாய் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் சார்பில் நாம் வழங்குகிறோம். ஏற்கனவே நிதி வழங்கப்பட்டுவிட்ட காரணத்தினால் அந்த குடும்பத்திற்கு, தமிழ்வேந்தன் குடும்பத்திற்கு 25,000 ரூபாய் வழங்குகிறோம். அதைப்போல் வழங்கப்பட்ட அத்தனை குடும்பத்தினருக்கும் நாம் தலா 25,000 வழங்குவதாக இந்த மேடையில் அறிவிப்பு செய்கிறோம். முத்துக்குமார் குடும்பத்திற்கு நமது கட்சியின் சார்பில் 2 லட்சம் ரூபாய் வழங்குவது என்றும் இங்கே அறிவிப்பு செய்கிறோம். முத்துக்குமாருடைய தந்தைக்கு நாம் தகவல் கொடுத்தோம். அவர்கள் இதுவரையில் பதிலளிக்கவில்லை. நாங்கள் மனமுவந்து அளிக்கிற அந்த கொடையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் அறிவிப்பு செய்கிறேன். வராதவர்கள் இல்லம் தேடி நமது கட்சியின் பொறுப்பாளர்கள் அந்த நிதியை வழங்குவோம், நமது கட்சியின் சார்பில் அந்த நிதியை வழங்குவோம் என்றும் இங்கே நான் அறிவிக்கிறேன். இதில் தன்னை உயிர்கொடை அளிப்பதற்காக முயற்சித்தது குதித்து காயம்பட்ட தம்பி நீதிவளவனுக்கும், ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த இன்னொரு தம்பிக்கும் தலா 10,000 ரூபாய் கட்சியின் சார்பில் நாம் நிதி வழங்க இங்கே அறிவிப்பு செய்கிறோம். இந்த நிலையில் உங்கள் முன்னிலையில் இந்த 5 பேருக்கு விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த கதிர்வேல் என்கிற தோழர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வேளையில் அவரும் உயிரிழக்க நேர்ந்துவிட்டது. அவரை கணக்கில் சேர்த்தால் 4 பேர் விடுதலை சிறுத்தைகள். ஈழ தமிழர்களுக்கான விடுதலை களத்தில், ஆதரவு களத்தில் உயிரிழந்தோர் 4 பேர். தற்கொலை, அதாவது உயிரை இழப்பதற்கு முயற்சி செய்து தப்பித்தவர்கள் 2 பேர். கைது செய்யப்பட்டு சிறைப்பட்டவர்கள் 316 பேர். குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறைப்பட்டவர்கள் 26 பேர். தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கட்சியும் இவ்வளவு பெரிய பங்களிப்பை ஈழ தமிழர்களுக்காக செய்யவில்லை. இதை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ராஜசேகரனுடைய மனைவி ஆர் செல்வி. மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, துணைநிலை அமைப்புகளின் முன்னணி நிர்வாகிகளே, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்துவிட வேண்டும். நீண்ட நேரமாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். நெடுநேரம்
இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களிடையே நான் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்ற பேராவலோடு இருந்தாலும் நேரம் இடம் தரவில்லை. இன்று ஒரு வரலாற்று பெருமைக்குரிய நாள். தமிழகத்து கரும்புலி தம்பி முத்துக்குமாரின் நினைவு நாள். இந்த நாளில் தமிழீழ விடுதலைக்கான ஆதரவு களத்திலே களப்பலியான தமிழகத்து போராளிகளை எல்லாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துகிறோம்.